Ladies and gentlemen, accompanied by outriders, we get to see our Honorable GM approaching towards Rajaratnam Stadium. வரலாறு சிலரை நினைவில் வைத்துக் கொள்ளும், ஆனால் சிலர் வரலாற்றையே உருவாக்குவார்கள். சவால்கள் மலை போல் எழுந்த பொழுது துணிவை கவசமாக அணிந்து மக்களின் நம்பிக்கையை ஆயுதமாக ஏந்தி முன்னேற்ற பாதையில் தமிழ்நாட்டை வழிநடத்தி வரும் தலைமை. இது ஒரு தலைவரின் வருகை அல்ல, இது ஒரு தலைமுறையின் நம்பிக்கையின் வருகை. இது ஒரு மனிதரின் பயணம் அல்ல, இது கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளின் பயணம். இன்று சிங்க பெண்களின் வீரத்தையும் மக்கள் பாதுகாப்பின் புதிய அத்தியாயத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வருகை தந்திருக்கும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கரவொலியால் அரங்கை அதிர செய்து நெஞ்சம் நிறைந்த மரியாதையுடன் தமிழ்நாட்டின் காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, our Honorable Chief Minister was invited by presenting bouquet by the senior officials. ACS Home, Director General of Police, Head of the Police Force and Commissioner of Police, Chennai City. True leaders of the society intend to instill this courage in the countrymen, and all those who exhibit this valor become the greatest leaders of the nation. On behalf of the Tamil Nadu Police Department, we heartily welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to this very special occasion. நிலம் பேசும் நம்பிக்கையாய், மக்கள் நினைக்கும் முன்னேற்றமாய், தமிழ்நாட்டின் பயணத்தில் தடம் பதிக்கும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். செம்பணியாற்றி வரும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, to grace the occasion and inspire us all, we have our Honorable Chief Minister, the driving force of Singappan Sirappu Adiradi Padai. It's an honor to welcome you, sir. The parade commander now reports to the Honorable Chief Minister of Tamil Nadu and requests permission for inspection of the parade. இவ்வெழில் மிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தலைவர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் IPS அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம்.